ஆர்கே ஆசினி கிட்ட சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த திருவிழால தான் முத்துப்பாண்டி என் உயிரையே காப்பாத்தினான். அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு முத்துப்பாண்டியும் தாரணியும் ஒரே ஃபேமிலின்னு. முத்துப்பாண்டி தாரணியோட தாய் மாமாவா. சரிப்பா, நீங்க அந்த தாரணிங்கிற பொண்ணுக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்கல்ல? ஆமாம்மா. அது மாத்திரம் இல்லம்மா, இந்த ஃபேமிலிக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்யறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ்பா. சாப்பிடுமா ஹாசினி, நல்லா அள்ளி சாப்பிடுமா. சரிப்பா. ஆரியம்மா, குழம்ப கொஞ்சம் ஊத்து. வேண்டாங்க்கா. ஹாசினி, அப்பா கேக்குறேன், இனிமேட்டாவது இங்க தங்குவியாமா? என்னம்மா இப்படி பாக்குற? நான் பல ட்ரிப்பு கேட்டுட்டேன். வைஷாலி என்ன கோரிக்கை வச்சிருக்கா உனக்கிட்ட? எந்த ஊர்ல இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தயவு செய்து அப்பா கிட்ட சொல்லுமா. பா ப்ளீஸ்பா, நான் உங்ககிட்ட எந்த உண்மையும் மறைக்கணும்னு விரும்பல. நான் நேரம் வரும்போது எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்றேன்ப்பா. இப்ப கேட்காதீங்கப்பா ப்ளீஸ். சரிம்மா ஹாசினி, சாப்பிடு. ஊர்ல தீரஜ் மீனாட்சி கிட்ட வம்பளுக்குறாரு. மீனாட்சி கிட்ட சொல்றாரு, வர்ற வழியில இந்த 500 ரூபா கீழே கிடந்துச்சுன்னு பர்ஸ்ல இருந்து எடுத்து காட்டுறாரு மீனாட்சி. இந்த காசு உன்னோடதான்னு கேட்க வந்தேன். இப்ப மீனாட்சி சொல்றாங்க, இந்த காசு என்னோடது கிடையாது. ஆனா நீ சொன்ன காரணம் உண்மையா இருந்துச்சுன்னா இந்த பணத்தை எங்க இருந்து எடுத்தியோ அங்க இருந்து என்ன கூப்பிட்டுருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு திருடே மாதிரி எதுக்கு ஏன் பின்னாடியே வர்ற? தீரஜ் சொல்றாரு, நான் உன்னைய கூப்பிட்டுருக்க வேண்டியதுதான். உன் பேர் என்னன்னு எனக்கு தெரியல. உன் பேர் என்ன? அதை நீ சொல்றது. மீனாட்சி சொல்றாங்க, என் பேரு செருப்பு. தீரஜ் சொல்றாரு, என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்கு பேரு. ஏய், நான் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கேன், இல்லாட்டி அசிங்கமா உன்னை கேட்டுருவேன். இருந்து நின்னுகிட்டு வழியாத, போடா அங்கிட்டு. இதோ பாரு பொண்ணு, இந்த பணம் உன்னோடதும் இல்ல என்னோடதும் இல்ல. யாரோ ஒருத்தங்க தெரியாம கீழே போட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தவங்க பணம் நமக்கு எதுக்கு? நீ தான் கோயிலுக்கு போறேன்னு சொன்னிய பொண்ணு, அங்க கொண்டு போய் போட்டு வந்துரு. இந்தா பணம். டேய், நீ வாங்காம இங்க இருந்து போக மாட்டியாடா, போடான்னு மீனாட்சி சொல்றாங்க. இன்று ஆஸ்திரியாவின் நாணயம் ஷெர்லிங். நாளை சந்திப்போம்.